குஜராத்தை கதறவிட்ட மும்பை இந்தியன்ஸ். அதாவது நேற்று அகமதாபாத்தில் நடந்த ஜிடி வர்சஸ் மும்பை மேட்ச்சில் டாஸ் ஜெயிச்ச ஜிடி நாங்கள் பவுலிங் போறோம்னு போனாங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிளே 44 ரன்னுக்கு 3 விக்கெட் போயிடுச்சு. நமந்தீர் அந்த இடத்துல ரொம்பவே டீசென்ட் ஆடி இருந்தார். இந்த பக்கம் திலக் வர்மா பார்த்தோம் அப்படின்னா 22 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருந்தார். ரொம்பவே ஸ்லோ ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 45 பால்ல செஞ்சுரி அடிச்சு டீமோட டோட்டல் 199 கொண்டு போனார். ஜிடிக்கு 200 அப்படிங்கிற டார்கெட் செட் பண்ணார் திலக் வர்மா. செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆன குஜராத் டைட்டன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பாலே சாய் சுதர்சனோட விக்கெட் எடுத்தாரு ஜஸ்பிரித் பும்ரா. இந்த ஐபிஎல்ல ஜஸ்பிரித் பும்ராக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட்டுமே இதுதான். இம்பாக்ட் சப்பா வந்து அஸ்வினி குமார் 4 ஓவர் போட்டு வெறும் 24 ரன் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட் எடுத்தாரு 4 ஓவர்ஸ்ல. அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸோட ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மிச்சல் சாட்டன் அண்ட் அல்லா ஹசன் ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்து அவங்களுமே தரமா போட்டாங்க. டெபியூட்டன் கிறிஸ் பகத் பாத்தீங்கன்னா பவர் பிளே 2 ஓவர் போட்டாரு. செம்மையான பவுலிங். 2 ஓவர் போட்டு 10 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. இது எல்லாமே சேர்ந்து நீங்க மும்பை இந்தியன்ஸ் ஒரு செம்ம டீமா வந்தாங்க. ஹர்திக் பாண்டியோட எனர்ஜி, மும்பை இந்தியன்ஸோட அந்த பாசிட்டிவிட்டி எல்லாமே மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்க வச்சது. குஜராத் டைட்டன்ஸ் 100 ரனுக்குலாம் ஆல் அவுட் ஆக்கி 99 ரன் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ். தி ஓஜி மும்பை இந்தியன்ஸ் பேக் அப்படிங்கிற சொல்லுற அளவுக்கு மும்பை இந்தியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இது போல ஐபிஎல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ரச்சகன் டாக்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.